பாத்திரம் கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ஏன் நேரம். நான் சாப்பிட்ட தட்டையே நான் கழுவ மாட்டேன். இதுல கண்டவங்க சாப்பிடறதெல்லாம் கழுவணுமா? சத்யா எஸ்ஐ ஆகி ஊரதான் மிரட்டுறான்னு பார்த்தா இப்ப வீட்டுக்குள்ள நம்மளையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. அவள ஆளுதான் விழுவிழுன்னு இருக்கா. உடம்பு பூரா அவளுக்கு கொழுப்புதான். ஆமா, கொழுப்புதான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குது. புரிஞ்சா சரி. நான் கொழுப்புன்னு சொன்னது உங்களுக்கு. என்ன முறைப்பு? அப்படியே கண் ரெண்டையும் நோண்டுவா நோண்டி. ஏய், நான் உன் சின்ன மாமியார்டி. பண்றதெல்லாம் சில்லறத்தனமான வேலை. பேச்சப்பாரு, சொந்த வீட்டுக்குள்ளேயே கல்லு எறிகிறவ சின்ன மாமியாரா? என்ன சொன்ன எச்சி பாத்துருமா? இத்தனை நாளா நீங்களாம் தின்னது நான் கழுவுல போட்டேன்னா? அப்புறம் என்ன சொன்ன? கண்டவங்க சாப்பிட்டு பாத்துருமா? உன் பையன் உன் மாமான்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு கண்டவங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாப்பேன். பாத்திரம் எல்லாம் சும்மா பலன்னு மின்னணும். இல்லனா முதுகு பல்த்திரம் பாத்துக்க. அனிதா, சத்யா சொல்லிட்டு நம்ம கழுவணுமா? சும்மா தண்ணியில அலசிட்டு அப்படியே ஓரமா வைப்போம். சித்தினா சித்திதான். வா. நாம யாரு? நமக்கே வா. வா போலாம். என்ன பண்ணாலும் நாய் வாழ நிறுத்த முடியாது. கழுவாமையா ஏமாத்துறீங்க? ஊத்துனது விளக்கெண்ணெய், ஒரு பிசு பிசுப்பு இருக்க கூடாது. கழுவுங்க சீக்கிரம். ஏய், நீ ரொம்ப ஓவரா பண்ற. ஓவர் அப்பனா கல்லு மாட்டு ஓபன் பண்றேன் பாத்துக்க. அப்புறம் சீக்கிரமா முடிச்சு விட்டுருங்க. அடுத்து சாக்கடை குழாயில அடுப்பு எடுக்கணும். ஓகே? எது சாக்கடையா? சத்யா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். கல்லு கல்லே சின்ன கல்லு பெத்த லாபம். கம்முன்னு நம்ம விளக்கி வச்சிருக்கலாம். உங்க பேச்ச கேட்டு போய் இப்ப விளக்கன வேற. ஷோ, இவ ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கா. அடக்கணும் சித்தி. கூடி சீக்கிரம் பிளான் பண்ணி இவ்வளவு பிரபு கிட்ட இருந்து பிரிக்கணும். சரிடி விளக்கெண்ணெய். என்ன சொன்னீங்க? நம்ம பாத்திரத்தை சொன்னடி. வா கழுவலாம். எஸ்ஏ ஆனதுலேருந்து ரவுடி பேபி என்கிட்ட ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறா. இன்னைக்கு விடக்கூடாது. வரட்டும், வச்சுக்கிறேன். ரவுடி பேபி. சொல்ல அவள் பேபி. அது என்ன ரவுடி பேபி, உனக்கு எப்படி வேத்து இருக்கு? வேர்த்துருதா? எங்க? ஐயோ, கழுத்துல பாரு. சரி இரு, ஏசி அதிகம் பண்றேன். ரவுடி பேபி, என்ன இதுக்கு எதுக்கு ஏசி? பாருண்ணா. இரு, நானே எப்படி சில் பண்றேன்னு பாக்குறியா? வெயிட் வெயிட். அவள் பேபி கூசுது. நான் கூசதானே பண்றேன். அவள் பேபி. ரவுடி பேபி. ரவுடி பேபி, இப்ப எப்படி சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு பாத்தியா? இப்போ உடம்பையே சில் பண்ணவா? வெயிட்.
ஆட போங்கடா. ஹலோ அவனை லாடம் கட்டுங்க. அடிக்கிற அடியில அவனுக்கு ரத்தம் பிச்சுன்னு வரணும். தடியில நல்லா எண்ணெய தடவி அடிங்க. முதுகு தோல் பிச்சுன்னு வரணும். புரிதா? மூஞ்சி முகரையில எல்லாம் நல்லா கோடு போடுங்க. ராஸ்கல் என்னதான் நினைச்சுன்னு இருக்கிறான் அவன். வந்துட்டானுங்க நல்லா வெறுப்பு தருது. அமுல் பேபி கூப்பிட்டியா? நான் இப்ப கூப்பிட்டேன். என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரவுடி பேபி. குட் நைட். அமுல் பேபி ஏதோ கேட்க வந்துட்டு ஏன் முழுங்குறான்? ஒருவேளை நான் பேசினதை பார்த்து பயன்ட்டானோ? இன்னைக்கு ஏகப்பட்ட அலைச்சல். ஹேடா வேற இருக்கேன். எனர்ஜி ட்ரிங்க் வேணுமான்னு கேட்பானான்னு பார்த்தா டக்குன்னு பத்துட்டானே. அமுல் பேபி என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற போல. கேட்டு அடி வாங்கறதுக்கா? நோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொன்ன? டியூப்லைட் கண்ணு கூசுது, அதத்தான் சொன்னேன். அங்க பாரு, எவ்வளவு பெரிய கற்பாம்பூச்சி. ரோடி பேபி, என்ன ரோடி பேபி, ஊரே உன்னை பார்த்து அலறுது. நீ என்னடா இந்த கற்பாம்பூச்சியை பார்த்து இப்படி பயப்படுற? அது ஆமா, இந்த கற்பாம்பூச்சி எப்படி இங்க வந்துச்சு? அதுவா, சாகடா அச்சிச்சுன்னு அனிதாவும் சின்னத்தையும் சுத்தம் பண்ணிருக்காங்க. அதான் கற்பாம்பூச்சி இங்க வந்துச்சு போல. இரு, அவங்க அதை செய்யணும். இப்ப ரொம்ப முக்கியம். நீ முதல்ல அது தோர்த்தா பேபி. எனக்கு பயமா பேபி, ப்ளீஸ் பேபி. நீ பயப்படாத, இதுக்கெல்லாம் நீ பயப்பட கூடாது பேபி. எனக்கு வேற எந்த பயமும் இல்ல. ஆனா கற்பாம்பூச்சி மட்டும் எனக்கு ஆகாத பேபி, ஆகாத பேபி. ரோடி பேபி, தோர்த்தா பேபி, தோர்த்தா பேபி, தோர்த்தா பேபி. ரோடி பேபி, நான் தோர்த்துறேன். ரோடி பேபி, நான் தோர்த்துறேன். ரோடி பேபி, இரு ரோடி பேபி. ரோடி பேபி, கற்பாம்பூச்சியை பார்த்து ரொம்ப நல்ல கற்பாம்பூச்சி மாதிரி தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் கற்பாம்பூச்சி. யூ ஆல்வேஸ் வெல்கம் டு மை ரூம். ரோடி பேபி, அது கற்பாம்பூச்சியை பாரு, ரொம்ப நல்ல கற்பாம்பூச்சி மாதிரி தெரியுது. அது பாவம், அதுவே போயிடும். என்ன சொல்றேன்? ரோடி பேபி, இரு நான் தோர்த்துறேன். ஏய் கற்பாம்பூச்சி, போ போ போ. ரோடி பேபி பயப்படுறா, அதனால போய் ஒழிஞ்சுக்க போ. இப்ப நீ போறியா இல்லையா? அந்த கற்பாம்பூச்சியோட இந்த கற்பாம்பூச்சி தொல்லை தாங்க முடியல. ரோடி பேபி, நான் உன் கற்பாம்பூச்சா? என் பூச்சி குட்டி, அங்க ஏதோ சத்தம் கேக்குது. நீ எனக்காகவே பிறந்த பூச்சில. இந்த பூச்சிக்கு நாளான்னைக்கு பர்த்டேல. மேடம்க்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கப்போ? என் அமுல் பேபியோட பர்த்டே கேலண்டர்ல இல்ல, இதோ இங்க என் மனசுல இருக்குது. ஓ, பிரபுக்கு பர்த்டே வருதா? உன் பர்த்டே அன்னைக்கு ஃபுல் கொண்டாட்டம் பண்றோம். அப்ப நாளான்னைக்கு உன் டியூட்டி லீவ் போட்டுருவான். லீவா? எனக்கு என் அமுல் பேபி தான் முக்கியம். அன்னைக்கு எல்லாமே கட். டியூட்டி கட், போன் கட், எல்லாமே கட். சாக்கடை அடப்படுக்க வச்சுட்டு இவளுக்கு பர்த்டே கொண்டாட்டமா? அப்படியே ஏதாச்சும் பண்ணுவோம். கை வேற நாறுது. சித்தி, முதல்ல இத கழுவலாமாங்க? வா, வந்து கவனிச்சுக்கிறேன். ரோடி பேபி, நீ எஸ்ஏ ஆனதுல இருந்து என் கூட கொஞ்ச நேரம் கூட இருந்ததில்ல. அட்லீஸ்ட் என் பர்த்டே அன்னைக்காச்சும் ஃபுல் டே கூட இருப்பியா? உன்னாலதான் நான் எஸ்ஏ ஆனேன். உன்னை விட எனக்கு வேலை ஒண்ணும் முக்கியம் இல்ல. நிச்சயமா நான் உன் கூடவே இருப்பேன். நிஜமா? ஆனா உன் கூடவே இருப்பேன் இப்படி விலகி நின்னு சொல்ற. பக்கத்துல வந்து கொஞ்சம் நெருங்கி சொன்னா நல்லா இருக்கும். ஒண்ணும் ஆனா ரோடி பேபி, நீ எதை பிளான் பண்ற? நல்லா வர முடியாது. ஓ அப்படி வர மாட்டீங்க.
இப்ப நான் எப்படி உன்னை வர வைக்கிறேன்னு பாக்குறியா? ஹலோ என்ன என்ன மறட்டியா? நான் எஸ்ஐ சத்யா தெரியும்ல. ஓ நீங்க எஸ்ஐ சத்யா தானே? அங்க பாரு கர்ப்பமுச்சி. ஐயோ அப்பா, அடப்படுத்து கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்பா அப்பா, முடியல. அம்மா அப்பா, அப்பா வலி விண்ணு விண்ணுன்னு இருக்கு. நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக்குன சத்யாவ அவள என்ன பண்ண போறீங்க? சபதெல்லாம் கரெக்டா தான் போடுறீங்க, ஆனா கடைசியில அவ தானே ஜெயிக்கிறா. ஆனா இந்த தடவை நாங்க தான் ஜெயிப்போம். எப்படி? ஒரு செம்ம பிளான் இருக்கு. நாளைக்கு பிரபுக்கு பர்த்டேக்கு நிச்சயமா வரேன்னு சொல்லி அவ சொல்லிருக்கா. அவளை இங்க வரவிடாம பண்ணிட்டா பிரபு அவ மேல வெறுப்பாயிடுவான். சரி, அந்த ராட்சசியை எப்படி வீட்டுக்கு வர விடாம பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி இருக்கான். அவனை வச்சு சத்யா லஞ்சம் வாங்குற மாதிரி செட் பண்ணி விசிடன்ஸ்ல மாட்ட வச்சுட்டா போதும். அரெஸ்ட் என்கொயரின்னு சொல்லி சத்யா இந்த பக்கமே வர முடியாது. அப்புறம் எப்படி பிரபுவோட பர்த்டேவை கொண்டாடுவா? செம்ம ஐடியா. மேடம் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க மேடம். சித்தி, திமிரு பிடிச்ச சத்யா என்ன பண்றான்னு பாக்கலாம் வாங்க. அப்பா முடியல, பாத்து வா. மாமா என்னம்மா டியூட்டி கிளம்பியாச்சா? ஆமா மாமா. சரிம்மா. அமுல் பேபி எங்க மாமா? காணோம். என்னாச்சு? ஏன் உனக்கு தெரியாதா? அடப்ப நீ தானே எடுக்க சொன்ன. நான் குச்சியில தானே குத்த சொன்னேன். நீங்க நொன்றத பார்த்தா காலை விட்டு குத்திருப்பீங்க போலகுத. ஏய் உன்ன கல்ல 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 கல்ல. அமுல் பேபி நீ எங்க இருந்தா? என்ன ரவுடி பேபி, பர்த்டே ஃபுல்லா என் கூட இருப்பேன்னா இப்ப கிளம்பிட்ட? பர்த்டே நாளைக்கு தானே அமுல் பேபி. அட ஆமா, நீ என்னோட இருப்பேன்னு சொன்னதும் சந்தோஷத்துல எனக்கு ஒரு நாள் மைனஸ் ஆயிடுச்சு. அப்ப நாளைக்கு முழுசா என் கூட இருப்பல்ல? கண்டிப்பா. நாளைக்கு அமுல் பேபி இந்த உலகத்துக்கு வந்த நாள், எனக்காக நீ பிறந்த நாள். இதை விட எனக்கு வேற என்ன முக்கியம் சொல்லு? டுமாரோ ஃபன் பண்றோம். ஃபன் பண்றோம். அப்போ ஃபன்னா ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கா? சர்ப்ரைஸ் என்ன, சம்பவமே இது. ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான். ஓகே சரி, அப்போ ஓகே. நீ நினைச்சாலும் சொல்ல முடியாத, ஏன்னா நீ நாளைக்கு பர்த்டேக்கு வந்தா தானே. சரி அமுல் பேபி, நான் வரட்டுமா? சரி ஆமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. சத்யா நில்லு. வாடி செல்லம். எனக்கு டாடா காமிக்காம போறியே, உனக்கு பொறுப்பு இருக்கா? தினம் தினம் தான் டாடா காமிக்கிறோன்னு சொல்லும். அது வேற இது வேற. நான் 2 நாள் டூருக்கு போறேன். டூரா? சொல்லவே இல்ல. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ டியூட்டிக்கு போயிடுறியே, நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீ வர. அப்புறம் எப்படி சொல்றது? ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ. ஏய் வாயாடி சும்மா இரு. அண்ணி ஸ்கூல்ல இவள ஊட்டிக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க. அப்பல இருந்து சூப்பர் விமன் சத்யா எங்க எங்க எங்கன்னு ஒரே அடம். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவாளாம்.
சரிடா அம்மு, சேஃபா போயிட்டு வந்துரு. ஹாப்பி ஜர்னி, ஓகேவா? தேங்க் யூ சத்யா. நான் உனக்கு ஊட்டி கேரட் அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஐயோ என் சொல்லு. அண்ணி வேன் வந்துருச்சு, நான் அனுப்பிட்டு வரேன். சரி நான் போயிட்டு வரேன். பாய் Bye. பாய் பாட்டி. பாய் சத்யா. பாய். தாத்தா கிட்ட பாய் தாத்தா சொல்லு. பாய் சொல்லு. பாய் தாத்தா. பாய் குட்டி. சரி, போயிடா போ. ஓடு. சரி நானும் அப்படியே கிளம்புறேன். சரியா? போயிட்டு ம். என்ன அனிதா, நீ சொன்ன ஆளை இன்னும் காணோம். அவன் வந்துருவான் சித்தி. சித்தி இதோ வந்துட்டான் பாருங்க. இவன் தான். மேடம் பணம் ரெடிங்களா? ரெடி தான். இங்க பாரு, எப்படியாவது இந்த பணத்தை சத்யாவோட டேபிளுக்கு போற மாதிரி செஞ்சிரு. அதுக்கப்புறம் இது லஞ்சமா வாங்கின காசுன்னு மாட்ட வைக்க முடியும். அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாம் மேடம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சத்யா சாதாரண பொம்பளை கிடையாது, சரியான திருடி. உன்னை கண்டிப்பா மோப்பம் பிடிச்சிடுவா. மேடம் உங்களுக்கு காரியம் கரெக்டாக நடக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன். இந்தா புடி பாரு. மேடம் என்ன மேடம் சின்ன அமௌண்ட்டாக கொடுக்குறீங்க? தொகை பெருசாக இருந்தால் தானே நாளைக்கு பேப்பரில் 1 லட்சம் லஞ்சம் வாங்கிய எஸ்ஐ சத்யா கைதுன்னு சொல்லிட்டு கொட்ட இடத்துல பேப்பரில் வரும். அடடா, கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. அனிதா, இன்னொரு 50,000 கொடு. சரிங்க சித்தி. இந்தா உள்ள வை. மேடம் நான் வரேன் மேடம். ஒரு நிமிஷம். நீ சத்யா கிட்ட பணத்தை கொடுத்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அதுக்குள்ள விஜிலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவளை கையும் களவுமா சிக்க வைக்கணும். ஓகே மேடம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். சரியா? புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நான் வேலையை முடிச்சு கால் பண்ணுறேன் மேடம். வரேன் மேடம். சரி. வரேன். ஏ சத்யா, எங்களை அடப்படுக்க வச்சு அவமானப்படுத்துற. இன்னைக்கு வீட்ல எல்லாரும் முன்னாடியும் நீதான் அசிங்கப்பட போற. இத்தனை நாள் ஓவரா ஆட்டம் போட்டல்ல, யூனிஃபார்ம கலட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரபுவோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறியா? உனக்கு நாங்க கொடுக்கிற சர்ப்ரைஸ் உன் டேஷனுக்கு வந்துட்டே இருக்கு. நீ நல்லா என்ஜாய் பண்ண.